வயநாட்டுல 35 ஏக்கர் காஃபி பிளான்டேஷனுக்கு அப்படியே சென்டர்ல ஒரு சூப்பரான ட்ரீ ஹவுஸ்ல இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பிரைவேட் பூல்ல நம்ம ஸ்டே பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கூடவே நமக்கு அன்லிமிட்டடா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர், அப்படியே சின்ன சின்ன கேம்ஸ், ஆக்டிவிட்டி, சைக்கிளிங், ஃப்ரீயா கயாக்கிங், உள்ளாலே பிளான்டேஷன் ட்ரக்கிங், சன்செட் வியூ பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க இங்க ட்ரீ ஹவுஸ் வித் பூல் வில்லால தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில சூப்பரான கேட்டகரி ஸ்டே எல்லாமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நார்மல் ஸ்டே இல்லாம இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷனுக்குள்ளால ஒரு லக்ஸுரியா பிரீமியமா ஸ்டே பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரெய்னி டைம் இங்க ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா செம சூப்பரா இருக்கும். ஸ்பெசிபிக்கா நாங்க போன டைம் ரெயின் கிடையாது, அதுவும் இப்ப வேற ரெய்னி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து செம சூப்பரான கிளைமேட் இப்ப இருக்கு. இந்த ஸ்டே பொறுத்த வரைக்கும் மத்த ஸ்டே மாதிரி இல்லாம கொஞ்சம் பிரீமியமா இருக்கிறதுனால பிரைசஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். அதுக்கேற்றபடி செம ஒர்த்தபிளா இருக்கும். நீங்க கப்பிள் ஃபேமிலியா வந்தீங்க அப்படின்னா செமையா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பிரைவசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனித்தனியா இருக்கனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பெருசா இருக்காது. ஆல்சோ இங்கே வந்து ஒரு கஃபே இருக்குது. அங்கே பாத்தீங்கன்னா இங்கே விளையிற காஃபி கொட்டையை வச்சு நமக்கு லைவா காஃபி மேக் பண்ணி கொடுப்பாங்க. அதை கூட நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட் வயநாட்டுல மேப்பாடின்னு சொல்ற ஒரு பிளேஸ் பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் இந்த மேப்பாடி ரீஜியன்ல தான் இருக்கு. இந்த ரெசார்ட் மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ளதான் லொகேட் ஆயிருக்கு. அந்த போற வே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரா தான் இருக்கும். ஆல்சோ பைக் அண்ட் கார் பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. ஒன்ஸ் செக் இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதிலே போட்டிருப்பாங்க இந்த ரெசார்ட்ல என்னென்ன அவைலபிளா இருக்கு, நீங்க என்னென்ன டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க அப்படியே டைரக்டா வந்து செக் இன் ஆகிக்கலாம். ஸ்பெசிபிக்கா நாங்க எடுத்திருந்த இந்த ட்ரீ ஹவுஸ் வித் பூல் வில்லா பொறுத்த வரைக்கும் தரையில பாத்தீங்கன்னா மேலதான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மேல போறதுக்கு அந்த படியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தா தான் இருக்கும். ஒன்ஸ் மேல போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்டே பண்றதுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு பூல் இருக்கும். ஆல்சோ உள்ளால உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படியே ஃபுல்லா வந்து வுட்லயே பில்ட் பண்ணிருப்பாங்க. உள்ளால சின்னதா ஒரு மினி ஃப்ரிட்ஜ், அப்புறம் யூஸ் பண்றதுக்கு டவல், சோப்பு, ஷாம்பு, செப்பல், பிரஷ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருந்தாங்க. வாஷ்ரூமும் ஆல்சோ நல்ல நீட் அண்ட் கிளீனா தான் இருந்துச்சு. இங்க இது மட்டும் இல்லாம இன்னும் டிஃபரெண்டான காட்டேஜஸ் இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேண்ட்லயே தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. இதுவும் வுட் பேசிஸ்ல தான் இருக்குது. இதோட ஸ்விம்மிங் பூலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வெளியே போட்டிருப்பாங்க. அது நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான வியூவில் இருக்கும். பட் எல்லா ஸ்விம்மிங் பூலும் பார்த்தீங்கன்னா பிரைவேசியாக தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் தனியாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளால போய் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன் வியூவோட நமக்கு டைரெக்டாகவே இருக்கும். ஸோ இதில் நம்ம அப்படியே குளிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது செம சூப்பராக இருக்கும். தென் அடுத்த வாக் பண்ணி இன்னொரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இது வந்து வெளியே வந்து கொஞ்சம் பிரிக்கில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ளால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் தான் மேக் பண்ணி எல்லாமே சூப்பராக, விண்டோ எல்லாமே வுட்டில் இருக்கும். இதுக்கு உள்ளாலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு பூல் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு குட்டி பூல் தான். தென் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்பில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ட்ரக் பண்ணி போய் அப்படியே படியேறி மேலே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு உள்ளாலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல மூங்கிலெல்லாம் வச்சு பார்க்கவே செம சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிக்க முடியும். தென் நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் ஃபயரும் போட்டிருந்தாங்க. அதில் கொஞ்ச நேரம் நாங்கள் சில்லாக என்ஜாய் பண்ணிட்டு தென் அப்படியே டின்னருக்கு வந்துட்டோம். ஸோ டின்னரை பொறுத்த வரைக்கும் சொல்லி ஆகணும், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் செம சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. இங்கே எல்லாமே பஃபெட் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்பெஷலி பார்பிக்யூ சிக்கன், சாலட், ரைஸ், சப்பாத்தி, சிக்கன் கறி இப்படின்னு வெரைட்டியாக வச்சிருந்தாங்க. ஆல்சோ லைவா ஆப்பமும் சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். தென் ஃபைனலா டெசர்ட்டுக்கு குலாப் ஜாம் வச்சிருந்தாங்க. டின்னர் மட்டும் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பஃபே தான். இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வச்சிருப்பாங்க. ஸ்பெசிபிக்கா பனானால ஸ்வீட் பனானா வச்சிருந்தாங்க. செம சூப்பரா இருந்துச்சு. ஜூஸ், கட் ஃப்ரூட்ஸ், பூரி, குழம்புன்னு விதவிதமா இருக்கும். எவ்வளவு வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிடலாம். சாப்பிடும்போது அப்படியே வெளியே டேபிளும் போட்டிருப்பாங்க. அதுல உட்காந்து வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படியே அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடும்போது செமையா இருக்கும்ல. இதை நீங்க கயாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீ தான். நாங்கள் போகும்போது வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹையாக இருக்கும். சைக்கிளிங்கும் இருக்குது. இந்த சைக்கிளிங் எடுத்துட்டு அங்கேயே மேப் இருக்குது. நம்ம எந்த வழியாக போகிறோம், எந்த வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. தென் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் செஸ், கேரம் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வச்சிருப்பாங்க. தென் காமனாக யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக இங்கே நீங்கள் குளிக்கிறீங்களே என்னமோ ஆனால் ஒரு சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ரெசார்ட்டில் நம்ம வாக் பண்ணும்போது ஒரு காஃபி பிளான்டேஷனுக்குள்ள நம்ம வாக் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. அதுவும் நார்மல் கிளைமேட் டைம் இல்லாமல் ரெய்னி டைம் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும்.
ஆல்சோ ஸ்பெசிஃபிக்காக நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் நார்மல் லைட் இல்லைங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆம்பியன்ஸில் அந்த மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு லைட்டில் இருக்கும். அதுவும் அந்த இடத்துல நம்ம நடந்து போகும்போது அப்பப்போ லைட்டாக அந்த குருவி கத்துற சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது செம சூப்பராக இருக்கும். இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் ஒரு ப்ராப்ளமே இல்லை. கொஞ்சம் லக்ஸுரியாக ஸ்டே பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆம்பியன்ஸில் ப்ரைவேட்டாக உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஃபேமிலியாக நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெசார்ட்டை நீங்கள் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்பிளேல இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இவங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆல்சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. until then bye from Mr. Arjun. Bye bye.